கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பலன்கள் அதில் சொல்லியா? முதல்ல அதில் பெரிய சுவாசம், நிதானமாக சுவாசி கற்றுப்பீங்க. உடல் பயிற்சி அப்படின்னாவே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ஜிம்முக்கெல்லாம் போனால் வேர்வை வெளியே வரணும், வேர்வை வெளியே வரணும், உடலில் கலோரிஸ் பர்ன் ஆகணும், ஷேப் வரணும். இது ஜிம்முன்னா எதுக்குன்னா ஷேப்காக. நம்ம உடற்பயிற்சி ஷேப்காக இல்லை, உடம்புல எல்லா ஜாயிண்ட்டும் வேலை செய்யணும், எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும், ப்ளஸ் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் போதுமான போஷாக்கு போய் சேரணும். நான் சாப்பிட்டேன், வயிற்றுக்கு போச்சு, குடல் பிரிச்சுது, அது 10 வாய் வச்சு பிரிச்சுது, இந்த பாட்டும் எழுதி வச்சு வாசிப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் பிரித்து உள்ளே தள்ளும்போது சில இதெல்லாம் உள்ளே போல். அப்போ வாசி வழியாக தான் உடல் முழுசுமாக சக்தி பரவுது. வாசி வழியானா சுவாச வழியாக தான் உடல் முழுசுமாக சக்தி பரவுது. அப்போ சுவாசத்தை மேஜராக வச்சுக்கின்னு எங்கெல்லாம் சக்தி போகணுன்னு பார்க்குறேன். ப்ளஸ் மூளையும் சரியாகணும், அதுக்காக அந்த பயிற்சி அது மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன். நீங்கள் இங்கே ஆரம்பித்து திரும்ப இங்கேயே முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ 2 கைகளை சேர்த்து நீங்கள் மண் சுவாசம் பண்ணும்போது சுவாசம் உள்ளே மட்டும் போகிறதில்ல, கையை பிடிச்சி நிறுத்திங்கன்ற நினைப்பு இருக்கணும். இதெல்லாம் உங்கள் கவனமும் சேரும். ஸோ அந்த பயிற்சியை நீங்கள் ஒழுங்காக செஞ்சிங்கன்னா உடல் முழுசுமாகவே புத்துணர்ச்சி ஆகிடும், ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. நடக்க போக வந்தால் வலியெல்லாம் எங்கே பிடிச்சி நிற்கும்ல, அதெல்லாம் சரியாயிடும். இந்த இடுப்பு தசைப்பிடிப்பு, குறுக்கு வலி, முட்டி வலி, இது மாதிரியெல்லாம் ஏஜிங்கில் வர விஷயம்லாம் போயிடும். ப்ளஸ் இலைக்கவும் செய்வீங்க. ஏன் இழைப்பீங்க அப்படின்னா, ஃபேட்லாம் ஃப்ரீயாகிட்டு பர்ன் ஆகி நீங்கள் நிறைய சுவாச பயிற்சி பண்ணிங்கன்னா ஃபேட் பர்ன் ஆகிடும். இது வெறும் வாசி யோகம் மட்டும் பண்ணுறவங்களுக்கு ஆசன வாயில் அது குதவாயில் புண்ணோ ரத்தமோ கசிவு ஏற்படுது. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நிறைய சுவாசம் பண்ணும்போது காற்று அதிகமாகி உஷ்ணம் அதிகமாகி மலைவாய் சூடாகிடும். ஸோ அதுக்காக தான் நான் 5 பயிற்சியுமே செய்ய சொல்லிடுறேன். நீ ஒரு சில பயிற்சி மட்டும் செஞ்சு நிறுத்தக்கூடாது, ஆபத்து. வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு பெரும்பகுதி இந்த மாதிரி மூலவியாதி வரும். மூலவியாதி வர்றதுக்கு காரணம் வாசி யோகம். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் போய் சக்தியை திரண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடவும் கூடாது, உடல் மோசமாக பரவணும். பெரும்பகுதி வாசி யோகம் அப்படின்லாம் பண்ணுறவங்க பார்த்தா உட்கார்ந்த தொட்டு எழுந்து போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வயசானவங்க இல்லை 40 கிராஸ் பண்ணவங்க, சம்பாத்தியம் போதும் நின்றுட்டுவங்க தான் பெரும்பகுதி வாசி யோகியாக மாறுவாங்க. ஏதோ ஒரு வாசி எதை போயிட்டு நின்றுன்னு அது ஒரு நல்லாயிருக்கும். நான் வாசி யோகின்னு சொல்லிக்கிறதுல அதுக்கப்புறம் பட்டம்லாம் வர கொடுக்குறாங்க, பிரம்மஸ்ரீ அந்த மாதிரிலாம் பட்டம் கொடுக்குறாங்கன்னா அந்த போதையில் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸும் கூட செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு முழுசுமாக ஆரோக்கியமாக யார் வேணால் பண்ணிட்டுமே போட்டு வச்சுக்கிறேன். யார் வேணால் பார்த்துட்டு என்ன பண்ணலாம். அது முதல்ல ஒன்றும் அப்படியே லைனாக போயிட்டுருக்கோம், டைமிங் இருக்காமல் இருக்கும், ரீஅரேஞ்ச் பண்ணி டைம் கொடுத்து வச்சுக்கிறேன். அது நான் 6 சுவாசம் சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் அந்த டைம் வரைக்கும் கூட சுவாசம் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டைம் வரைக்கும் நீங்கள் 6 சுவாசம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நல்லா லென்த்தியாக லாங் ப்ரீத் பண்ணிங்கன்னா மனசு ஒடுங்கும். உங்கள் சுவாசம் ஒழுங்குபடுத்த எண்ணங்கள்லாம் கம்மியாகும், தேவையில்லாத மன ஓட்டங்கள்லாம் குறையும். ஸோ அந்த பயிற்சியை கூடவே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு உத்தியை செஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.